வெல்கம் டு பிரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸ் இன் காந்தி நகர். இன்றைக்கி நான் இங்கே நிற்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க தோணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டினா தாங்க கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு, ஒரு அழகான வீடு கட்டணும்னா, ஒரு வசதியான வீடு கட்டணும்னா ஒரு மன தேவை. அந்த மனம் எப்படி இருக்கணும், நம்ம கனவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஒரு நல்ல வசதியோட, நல்ல காற்றோட்டத்தோட, நல்ல சுற்றி ஒரு ஆஃபீஸ், மளிகை கடை, ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படி ஒரு மனம் கொடுக்குறவங்க தான் நம்ம பிரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸ். இங்கே வாங்க, நம்ம மனையை பற்றி நிறைய பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில். இந்த இடம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கடை வசதிகள் இல்லாமல், இந்த பக்கம் போக்குவரத்து வசதிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம உத்திரமேரூரில் இருக்கிற சைட் வந்துட்டு ரொம்பவே டெவலப்டான ஏரியாவாக இருக்குது. மாதிரி டெவலப்டான ஏரியாவில் நீங்கள் இன்றைக்கி மனை வாங்கணுன்னா எவ்வளோ லட்சங்களை முதலீடு பண்ணணும். ஆனால் நம்ம சைட் உத்திரமேரூரில் ஒரு சில லட்சங்களே நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அவ்வளோ அழகான மனையை நீங்கள் வாங்கலாம். வாங்க, நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். வாங்க. பார்த்தது சிங்கப்பெருமாள் கோயில். இப்ப நீங்க பாக்குறது உத்திரமேரூர். அதே கூட்ட நெரிசல், அதே கடைகள், அதே வசதிகள் இந்த உத்திரமேரூர்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலேயே இருக்கு. இங்கிருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பிரையாரிட்டி ப்ரமோட்டர்ஸின் காந்தி நகர் அமைஞ்சிருக்கு. இதை நான் சொல்லி தெரியறதை விட நீங்களே வந்து கண்கூடா பார்த்து உங்களுடைய மன திருப்திக்கு ஏத்த மாதிரி ஒரு வீட்டு மனையை வாங்குவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, உங்க கனவை நினைவாக்குவீங்க. பார்த்துட்டு இருக்குது உத்திரமேரூர் வார சந்தை. ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார சந்தை இங்க கூடுதுங்க. இங்க காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்ற எல்லா பொருட்களுமே ஃப்ரெஷ்ஷாவும் விலை கம்மியாவும் கிடைக்குதுங்க. எவ்வளவு மக்கள் கூட்டம் இங்க இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே இங்க வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறாங்க பாருங்க. இந்த சந்தை நம்ம பிரையாரிட்டி ப்ரமோட்டர்ஸின் காந்தி நகர்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. ரங்கநாத ஸ்ட்ரீட்ல இருக்க நினைக்கிறீங்களா? அதுக்கும் மேலே நம்ம உத்திரமேரூர் மெயின் மார்க்கெட்டில் தாங்க இருக்கேன். நம்ம உத்திரமேரூர் மெயின் மார்க்கெட் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஷூட்டுக்காக போயிட்டு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வர வச்சிருக்கோம், நிறைய வெஹிக்கல்ஸு, இந்த ஆம்பியஸ்லாம் வர வச்சிருக்கோம் சொல்லி நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இங்கே உண்மையாகவே இவ்வளோ பரபரப்பாகவும் இவ்வளோ அழகாகவும் இந்த மக்கள் இருக்காங்க.
ப்ரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸ் காந்தி நகரை சுற்றி என்னென்ன இருக்குது சொல்லி பார்க்குறீங்களா? சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பரபரப்பான ஒரு சந்தோஷமாக ஒரு இடமா இருக்குங்க. நம்ம சென்னையில் 10,000 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கி அதை போய்ட்டு கடை கட்டி வாடகைக்கு விட்டாலும் எவ்வளோங்க வாடகை வரப்போகுது? 5,000 இல்லை 10,000 வரும். அதே போய்ட்டு இங்கே போய்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 275 ரூபா, அதே போய்ட்டு இங்கே வாடகை கட்டி விட்டால் அதே 5,000. சூப்பராக வரும்ல பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கடை இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸில் காந்தி நகரில் போய்ட்டு இடம் வாங்குறவங்க போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பல கிலோமீட்டர் தாண்டி போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறீங்களா? 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், அதுக்கும் பக்கத்துலங்க இதே மெயின் ரோட்டில் போய்ட்டு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் காந்தி நகரில் வாங்குற எல்லா இடமும் இங்கே தாங்க ரெஜிஸ்டர் ஆக போகுது. நீங்கள் இதுக்காக போய்ட்டு பல கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டு அலையணும் அவசியம் இல்லைங்க, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் உத்திரமேரூர் மெயின் மார்க்கெட் கிட்ட இருந்து உங்ககிட்ட பேசியிருந்தேங்க. பார்த்தீங்களா அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் நான் இங்கே வந்தேன். வாங்க ப்ரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸ் காந்தி நகருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மணியை சுற்றி உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவைன்றதை கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டா ஹாஸ்பிட்டல், சர்ச்சு, கோயில், நம்ம மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் பற்றியும் அழகாக சொல்லிட்டாரு. வெளியே நின்று பேசினது போதும், உள்ள மன சம்பந்தப்பட்டமான விஷயங்களை காமிங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதனால மன சம்பந்தப்பட்டமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உள்ள போலாமா? இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மனையோட வெளில இருந்து அழகான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ அதுக்கப்புறம் உள்ளார வந்து மனையோட அற்புதமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அகலமான ரோடு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இயற்கையான சூழல் சென்னையில கோடி ரூபாய் கொடுத்தாலும் வீட்டு மனைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு வாங்கணும்னா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டு, அப்புறம் தண்ணி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரெடியாகவே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ரோட் லேம்ப்லாம் நம்ம சென்னை அந்த ரோட்லேயே இருக்காதுங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம மனையில் ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எல்லா வசதிகளோட வீட்டு மனை அமைச்சிருக்காங்க நம்ம ப்ரையாரிட்டி ப்ரமோட்டர்ஸ். இங்க நான் சொல்றத கேக்குறத விட நீங்களே வந்து வீட்டு மனைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வீட்டு மனைய புக் பண்ணுவீங்க. நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸில் வீட்டு மனை வாங்கினதோட இங்கே வீடு கட்டி குடியேறணும்னா அதுக்குண்டான எல்லா வசதிகளும் நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸ் பண்ணி தராங்க. நீங்க இதுக்காக இன்ஜினியரை பார்க்கணும், கொத்தனாரை பார்க்கணும், ஜல்லி வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், கம்பி வாங்கணுன்ற கஷ்டத்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க சந்தோஷமா உங்க கனவு இல்லம் உருவாகிறத இந்த குடியில இருந்தே உட்காந்துட்டு குடும்பத்தோட பார்த்து ரசிக்கலாம். நம்ம ப்ரியாரிட்டி ப்ரமோட்டர்ஸில் வாங்குறவங்க எல்லாருக்கும் நிறைய சலுகை இருக்குது. அதில் முதல் சலுகை என்ன நினைக்கிறீங்க? சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட இடம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2000, 1000, 500, அதை விட கம்மிங்க. வெறும் 275 ரூபா மட்டும்தான்.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் காந்தி நகர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வாடிக்கையாளர்களே, சென்னை உருவாகி 375 வருஷத்துல கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷாப்பிங் மால் வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு ஸ்பென்சர் பிளாசா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த EA அதாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூ, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால். இப்போ நாம வாங்க போற ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் காந்தி நகர் போற வழியிலேயே நம்ம சென்னையில இருக்கிற ஷாப்பிங் மால் மாதிரியே இங்க லாரல் மால் இருக்கு. 3 சினிமா தியேட்டர், ஃபுட் கோர்ட், குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் இதெல்லாம் இருக்கக்கூடியதாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க லாரல் மால். இங்க இருந்து நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் காந்தி நகருக்கு 20 கிலோமீட்டர் தாங்க. இந்த 20 கிலோமீட்டர் போகணும்னா சென்னையில 1 மணி நேரம் ஆகுங்க. இங்க இருந்து வெறும் 20 நிமிஷத்துல நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் காந்தி நகருக்கு போயிடலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரங்கள் முன்னோர்கள் நட்டாருங்க. ஆனால் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயோ எங்கெங்கேயோ அங்கங்கே ஏதோ ஒரு மரத்தை பார்க்க முடியுது. ஆனால் நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸில் மரம் வாங்குறவங்க எல்லாருமே போயிட்டு 2 தென்னங்கன்று அமைச்சே வச்சுருக்காங்க. யாருக்காக? நமக்காக தான் அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மீனாட்சி அம்மன் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த வட்டாரத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் இங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புது வாழ்வு திட்டம் என்ற பெயர்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பு முகாம்ல பங்கேற்று திரும்பி வந்துட்டு இருக்கிறத நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க படிப்பு மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தராங்க பாருங்க. இங்க இருந்து 5 நிமிஷ தூரத்துல தான் நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் காந்தி நகர் அமைஞ்சிருக்கு. கிளம்புடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸை பற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. எந்த அடிப்படையில் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நீங்கள் ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸில் இடம் வாங்கி சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த அடிப்படையில் தானே நினைக்கிறீங்க. ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸ் எப்போவுமே லேண்ட் பண்ணாலும் அது மக்கள் நன்மைக்கு தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் மனையை புக் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நான் இடையூறாக இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்துலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். மனைக்கு வாங்க, ஜாலியாக இருக்கும். பை.
வாழ வளம் வேண்டும், உங்கள் சங்கதிகள் வாழ நிலம் வேண்டும். அதனால நம்ம ப்ரையாரிட்டி ப்ரொமோட்டர்ஸின் மனையை வாங்குங்க, உங்கள் கனவை நினைவாக்குங்க.